இலங்கை முஸ்லிம் சமூகத்தில் முக்கியமான மத அமைப்பாக கருதப்படும் ஜமியத்துல் உலமா குறித்து அண்மை காலத்தில் பெரும் கேள்விகள் எழுந்து வருகின்றன. இந்த அமைப்பு உண்மையில் மக்களின் நலனுக்காக செயல்படுகிறதா, அல்லது சிலரின் அதிகாரத்தையும் பணக்கார வர்க்கத்தையும் பாதுகாக்கும் அமைப்பாக மாறிவிட்டதா என்பது சமூகத்தில் பலரின் சந்தேகமாகியுள்ளது. நீதிக்கு சார்பா அல்லது அநீதிக்கு ஆதரவா? 2025 நவம்பர் 3 சில்மியாபுரம் மதரசாவில் நிகழ்ந்த மர்மமான சிறுவனின் மரணம். இந்த நிகழ்வில் உண்மையை வெளிப்படுத்துவதற்கு பதிலாக ஜமியத்துல் உலமா அமைப்பு மௌனமாக இருப்பது அல்லது தவறு செய்தவர்களை பாதுகாக்கிறது என்ற எண்ணம் மக்கள் மத்தியில் வலுத்து வருகிறது. நீதியை நிலைநிறுத்த வேண்டிய அமைப்பு அநீதிக்கு சார்பாக நடக்கிறதே என்ற குற்றச்சாட்டு பெருகி வருகிறது. 20 வருடங்களாக ஒரே தலைவர், அதிகார மோகமா? அமைப்பின் தற்போதைய தலைவர் 20 வருடங்களுக்கும் மேலாக அதிகாரத்தில் தொடர்ந்து இருப்பது மக்கள் மத்தியில் பெரிய கேள்வியை எழுப்புகிறது. இலங்கையின் அரசியல் வரலாற்றில் கூட ஒரு ஜனாதிபதி அதிகபட்சம் 12 வருடங்கள் மட்டுமே இருக்க முடியும். மஹிந்த ராஜபக்ஷ கூட 10 வருடங்கள் தான் ஆட்சி செய்தார். அப்படி இருக்க ஒரே மத அமைப்பின் தலைமை பதவி இத்தனை ஆண்டுகள் ஒரே நபரிடம் மட்டுமே இருந்தால் அது பதவி ஆசையா, அதிகார வெறியா, அல்லது தலைமையின் மீது கண்காணிப்பு இல்லாததா என்ற கேள்விகளை தூண்டும். அதிகாரம் வரையறைக்கு உட்படுத்தப்படாவிட்டால் அது தவறாக பயன்படுத்தப்படும். 2022 மக்கள் எழுச்சியால் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ வெளியேற்றப்பட்டார். பங்களாதேஷில் ஷேக் ஹசீனாவும் அதிகார துஷ்பிரயோகம் காரணமாக மக்களால் துரத்தப்பட்டார். அதிகாரத்தை முடிவற்றதாக நினைத்தவர்கள் இறுதியில் மக்களால் நிராகரிக்கப்பட்டதை வரலாறு நிரூபிக்கிறது. மக்கள் விரும்பும் அமைப்பு எப்படி இருக்க வேண்டும்? மக்கள் எதிர்பார்ப்பது மிக எளிது. அநீதிகள் நடந்தால் அதற்கு எதிராக பேச வேண்டும். மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க முன்வர வேண்டும். மதத்தின் மரியாதையை காக்க வேண்டும். வெளிப்படைத்தன்மையுடன் செயல்பட வேண்டும். தவறு நடந்தால் அதை ஒப்புக்கொள்ளும் துணிவு இருக்க வேண்டும். அதுவே ஒரு உண்மையான மத அமைப்பின் குணம். இல்லையெனில் இந்த எதிர்பார்ப்புகள் புறக்கணிக்கப்பட்டால் மக்கள் அமைதியாக இருக்க மாட்டார்கள். வரலாறு சொல்கிறது, அநீதி, அதிகார வெறி, பதவி மோகம் இவை எதுவும் நிரந்தரமில்லை. மக்கள் விரும்பினால் தலைவர்களை உயர்த்துவார்கள். மக்கள் விரும்பினால் தலைவர்களை தள்ளியும் விடுவார்கள். ஜமியத்துல் உலமா இன்று ஒரு முடிவை எடுக்க வேண்டிய நிலையில் உள்ளது. அவர்கள் உண்மையில் மக்களுக்கு சார்பான அமைப்பா அல்லது அதிகாரத்தை பிடித்துக் கொள்ளும் குழுவா என்று வரலாறு பதிவு செய்ய போகிறது. மக்களின் நம்பிக்கையை பெற வேண்டுமெனில் நீதியுடன், வெளிப்படையாக, பொறுப்புடன் செயல்படுவது அவசியம்.